6th term 1 unit 2 achieving equality ஓட do you know content இன்னைக்கு பார்க்குறோம். end of apartheid. நமக்கு தெரியும் இவர் நெல்சன் மண்டேலா. இவர் 27 வருஷம் நமக்கு ஜெயிலில் இருந்திருப்பார். ஆஃப்டர் 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990. 27 வருஷம் இவரை ஜெயிலில் போட்டுட்டு இந்த இயர் ஆஃப் 1990ல் இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ் த எண்ட் ஆஃப் அப்பத்தாய்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்பத்தாய்ட் அப்படிங்கிறது கருப்பின மக்களை தனியாக இவங்க வேண்டாம், இவங்களுக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது, ஒயிட்டுக்கு மட்டும் தான் நிறையா இருக்குது, பிளாக்ஸுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கும். அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பேர் தான் அப்பத்தாய்ட். இதை சவுத் ஆஃப்ரிக்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவரை என் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் 27 years ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு இந்த இயர் ஆஃப் 1990. இது எதுக்குன்னு சொல்லிட்டேன். ரேஷியல் டிவைடட் கண்ட்ரி அண்ட் லீடிங் த ஃபைட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஒரு ஹியூமனாக இருக்காங்கன்னா தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறத ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை சவுத் ஆஃப்ரிக்காவில் என் பண்ணவர் நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட் இங்கே டாக்டர் B.R. அம்பேத்கர். ஹி இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பாபா சாஹிப் B.R. அம்பேத்கர். இவர் ஒரு இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் சோஷியல் ரிஃபார்மராக இருக்கார். இவரோட 1915 அவரோட மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் he obtained diploma in science at the London School of Economics before being awarded PhD by Columbia University in 1927. அப்போ நமக்கு அம்பேத்கர் PhD எப்போ வாங்கியிருக்காரு? இந்த இயர் ஆஃப் 1927 லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் DSc டிப்ளமோ இன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் இன் ஆர்ட்ஸ் இந்த இயர் ஆஃப் 1915. இவர் நம்மளோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்திருப்பார் தெரியும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இம்பார்ட்டன்ட். இவர் தான் நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டராக இருந்திருப்பாரு. அண்ட் இவர் இறந்து போனதுக்கப்புறம் போஸ்ட்மஸ்லினா இறந்து போனதுக்கப்புறம் இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இந்த இயர் ஆஃப் 1990. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நமக்கு ரிலீஸ் ஆயிருப்பார் நெல்சன் மண்டேலா இந்த இயர் ஆஃப் 1990. அந்த வருஷம் தான் நமக்கு பாபா சாஹிப் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க இந்த இயர் ஆஃப் 1990. இம்பார்ட்டன்ட். ரெண்டு இவரோட ஸ்டடி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று 1915 மாஸ்டர்ஸ் இன் ஆர்ட்ஸ், இன்னொன்று நமக்கு PhD இவர் வாங்கியிருக்காரு இந்த இயர் ஆஃப் 1927. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சனாக இவர் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிட்ரஸி ரேட் 2011 சென்சஸ் படி நம்ம இந்தியாவோட எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடோட சென்சஸ் என்ன, லிட்ரஸி ரேட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட். இதோட அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம பார்த்துக்கணும். அசெண்டிங் ஆர்டர் ஹையஸ்ட் யாரெல்லாம் லிட்ரஸியில் ஹையஸ்ட்டாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி, செகண்ட் சென்னை, தேர்ட் தூத்துக்குடி, அடுத்து நீலகிரி. இதை ஒரு 2-3 டைம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துடும். இந்த பர்சன்டேஜ்லாம் சும்மா தோராயமாக, இந்த புள்ளி மாறாமல் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தோராயமாக படிச்சுக்கோங்க. புள்ளி மாறாமல் படிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம். நான் இந்த நியூமரல்ஸை அவ்வளோவா பைஹார்ட் பண்ண முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக 92, 90, 86, 85 இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் இது குரோனாலஜிக்கல் ஆர்டர் 2-3 டைம் படித்து பார்த்தா ஈஸியாக பைஹார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிஸ். லோவஸ்ட் ஆர்டரில் லாஸ்ட்டாக நமக்கு தர்மபுரி இருக்காங்க. தர்மபுரி லாஸ்ட். தர்மபுரிக்கு மேலே அரியலூர், அதுக்கு மேலே விழுப்புரம், அதுக்கு மேலே கிருஷ்ணகிரி. ஸோ இது நமக்கு மேலே லாஸ்ட்டாக இருக்கிற தர்மபுரி. ஓகேவா? கீழேருந்து மேலே கொடுத்துருக்காங்க. தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம் அண்ட் கிருஷ்ணகிரி. இதுக்கும் 64, 71, 72, 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ 2011 சென்சஸ் படி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆஸ் பர் 1000 மேல்ஸ். 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறது செக்ஸ் ரேஷியோ 2011 சென்சஸ் படி. ஃபர்ஸ்ட் நீல்கிரிஸ், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஸோ நீல்கிரிஸ், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. இங்கேயும் நமக்கு தர்மபுரி தான் லீஸ்ட். ஸோ தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். நீல்கிரிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 1041, தர்மபுரி 946. நமக்கு தமிழ்நாடு எவ்வளோ அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தமிழ்நாடு செக்ஸ் ரேஷியோ அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் படி எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அச்சீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதில் என்ன முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நமக்கு அப்துல் கலாம் அவர்கள் தெரியும். ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. அவுல் பகீர் ஜெயின் உலாப்தீன் அப்துல் கலாம் வாஸ் born in a முஸ்லீம் ஃபேமிலி ஆஃப் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்னு பிறந்திருக்காரு. APJக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. APJ அவுல் பகீர் ஜெயின் உலாப்தீன் அப்துல் கலாம். இவர் நம்ம இந்தியாவோட 11th பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் இவரை பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு அன்பா சொல்கிறாங்க. இவர் அவரோட ஸ்கூலிங்கை ராம்நாட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட கிராஜுவேஷன் காலேஜை செயின்ட் ஜோசப் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது திருச்சியில் இருக்குது.
அதுக்கப்புறம் இவர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இவர் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. கலாமோட ஃபேமிலி ரொம்ப புவராக இருந்திருக்கு இவரோட எங்கேஜ்லேருந்தே. ஸோ அதனால இவர் வீட்டுக்கு கொஞ்சம் மணி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர் சப்ளிமெண்ட்டை வந்து ஃபேமிலி ஒரு வீட்டுக்காக போயிட்டு நியூஸ் பேப்பர் போடுற வேலையை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபேமிலி இன்கம்க்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும், மணி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவர் வந்து நிறையா ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இவர் பாரத் ரத்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரான பாரத் ரத்னாவை இந்த இயர் ஆஃப் 1997 வந்து இவர் வாங்கியிருக்காரு. கலாம் நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு. இதில் ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. ஒன்ஸ் அகேன் ரீட் பண்ணிக்கலாம். இந்தியாஸ் 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், விங்ஸ் ஆஃப் ஃபயர் தெருவில் அக்னி சிறகுகள், இக்னைட்டட் மைண்ட்ஸ் அண்ட் லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. இதெல்லாம் இவர் எழுதின ஃபேமஸான புக்ஸ். நெக்ஸ்ட் இவரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் என்ன அப்படின்னா, இவர் வந்து மிசைல், யாருக்கும் தெரியாமல் மிசைல் வந்து பொக்ரானில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டெஸ்டிங் பண்ணதான் ரொம்ப பெரிய இவரோட சொல்லக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்காக சொல்லுது. ஸோ இஸ் கால்ட் அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஹூ இஸ் கால்ட் அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா? அப்துல் கலாம் இஸ் கால்ட் அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நமக்கு ஃபேமஸ் பர்சனாலிட்டி விஸ்வநாத ஆனந்த் பற்றி கொடுத்துருக்காங்க. விஸ்வநாத ஆனந்த் வாஸ் born in சென்னை in a மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து பிக் ஃபேன் ஆஃப் செஸ், அதனால இவங்களுக்கு செஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் 5 வயசாக இருக்கும் போதுலேருந்தே இவர் வந்து செஸ் எப்படி விளாடணும் அப்படிங்கிறத இவர் கற்றுட்டு இருந்திருக்காரு. அண்ட் அப்போ இருந்தே இவர் வந்து பிளேயராக அவர் தன்னை க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனந்த் வந்து நிறையா வேர்ல்டு லெவலில் செஸ் காம்படிஷனுக்காக வின் பண்ணியிருக்காரு. அதில் 5 தடவை இவர் செஸ் சாம்பியன்ஷிப் ஆயிருக்காரு வேர்ல்டு லெவலில். என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட். இந்த இயர் ஆஃப் 2000, 2007, 2008, 2010 அண்ட் 2012 5 வருஷம் இவர் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை வேர்ல்டு லெவலில் ஆனந்த் வந்து வின் பண்ணும்போது அவரோட ஏஜ் வந்து 14. நெக்ஸ்ட் இவர் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட்னு நேம் வச்ச உடனே அதோட ஃபர்ஸ்ட் ரெசிபியண்ட்டாக இவர் தான் சூஸ் ஆயிருக்காரு இந்த இயர் ஆஃப் 1991 to 92. This is ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் இஸ் இந்தியாஸ் ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆனர். ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற விருதுகள்லேயே உயரிய விருதுனா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா. அதை ஃபர்ஸ்ட் வாங்கினவர் இவர் தான். நெக்ஸ்ட் ஹி பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் நமக்கு விஸ்வநாத ஆனந்த். இந்த இயர் ஆஃப் 1988 he received the nation's second highest civilian order. ஃபர்ஸ்ட்டும் வாங்கிட்டாரு, செகண்டும் வாங்கிட்டாரு. செகண்ட் எப்போ வாங்கியிருக்காரு? இந்த இயர் ஆஃப் 2007 பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. பத்மா அவார்ட்ஸ் மொத்தம் 3 இருக்குது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பத்மா அவார்ட்ஸ் மொத்தமாக வந்து 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பத்ம விபூஷன், பத்மா அவார்ட்ஸில் ஃபஸ்ட்டு பத்ம விபூஷன், ஹையஸ்ட் சிவிலியனில் செகண்ட் வந்து பத்ம விபூஷன், ஃபஸ்ட்டு வந்து பாரத் ரத்னா. ஸோ இங்கே சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. பத்மா அவார்ட்ஸ் வந்து மொத்தமாக 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பத்ம விபூஷன், ஷார்ட்டாக எழுதிக்கலாம், பத்ம விபூஷன். நெக்ஸ்ட்டு வந்து பத்ம பூஷன், மூணாவது வந்து பத்மஸ்ரீ. ஓகேவா? பத்மஸ்ரீ. பத்மா அவார்ட்ஸில் ஹையஸ்ட்னு கேட்டால் பத்ம விபூஷன். டோட்டலாக சிவிலியன் அவார்ட்ஸில் ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் பாரத் ரத்னா. சிவிலியன் அவார்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பாரத் ரத்னா, அதில் இது வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிரும். சிவிலியன் அவார்டு ஓகேவா, ஹையஸ்ட்டு சிவிலியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பாரத் ரத்னா, பத்மாவில் ஃபஸ்ட்டு வந்து பத்ம விபூஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இளவழகின்னு சொல்லி ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இளவழகி வந்து புவர் ஃபேமிலியில் எங்கே பிறந்திருக்காங்க? சென்னையில் வியாசர்பாடியில் பிறந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி வந்து டெய்லியும் அவங்க அப்பா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி அதில் வர வருமானம் மூலியமாக இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க இந்த இயர் ஆஃப் 2008 வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது எங்கே நடந்திருக்குன்னா கேனிஸ் அப்படிங்கிற பிளேஸில் நடந்திருக்கு. அதுக்கடுத்து இவங்க ஃப்ரான்ஸ்லேயும் போயிட்டு விமன்ஸ் டைட்டிலில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஷி பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ஒன் த இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் இந்த சேம் இயர். அதே வருஷம் இவங்க இந்தியாவில் நடந்த நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்லேயும் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க யாரை வின் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேர்ல்டு சாம்பியனாக இருந்த ரேஷ்மி குமாரியை வின் பண்ணியிருக்காங்க. இளவழகி வந்து எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட் ஆனவங்கன்னா கேரம், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க சென்னையை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அண்ட் இவங்க உலக லெவலில் கேரமில் வின் பண்ணியிருக்காங்க, சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 2008. நேஷனல் லெவல்லையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 2008. இவங்களை பற்றி நம்ம கற்றுக்கிறது இவ்வளோ தான். பன்ஸ் மாரியப்பன் நமக்கு சேலம் தமிழ்நாட்டில் வந்து பிறந்திருக்காரு. இவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இவரை வந்து வளர்த்திருப்பாங்க. அவங்க வந்து டெய்லியும் அந்த இது இருக்குல்ல, அந்த செங்கல் இருக்குல்ல, செங்கச்சூழியில் வேலை செஞ்சு லேபரராக அவங்க வந்து இவங்கள வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வருமானமாக 100 ரூபா தான் கூலி வந்து கொடுத்துருக்காங்க.
இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்தினாலும் இவங்களுக்கு வந்து இந்த மாரியப்பன் அவர்களுக்கு பெர்மனண்டாக டிசேபிலிட்டி அவங்களோட ரைட் லெக்ல இருந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே இவங்க அவங்களோட தடைகளை தாண்டி அவங்க உடம்புல தான் குறையிருக்கு, மனதில் இல்லை அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ரியோ பேரா ஒலிம்பிக்ஸில் இவங்க 2016 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஹை ஜம்பில். ஸோ அத்லெட்டில் நமக்கு இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்தவங்க, பேரா ஒலிம்பிக்கோட கோல்டு வாங்கி கொடுத்தவங்க மாரியப்பன். ஸோ தங்கமகன் பேரா ஒலிம்பிக்கில் நமக்கு அத்லெட்டில் தங்கமகன் பேரா ஒலிம்பிக்ஸில் யார் அப்படின்னா மாரியப்பன். இவங்க வந்து நமக்கு மென்ஸ் ஹை ஜம்பில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. T42 அப்படிங்கிற ஈவெண்ட்டில் இவங்க எவ்வளோ உயரம் தாண்டிருக்காங்கன்னா 1.89 மீட்டர் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் இவங்க நமக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒலிம்பிக்ஸில் நமக்கு அத்லெட்ஸில் நமக்கு தங்கமகன் யார், நீரஜ் சோப்ரா. பேரா ஒலிம்பிக்ஸில் நமக்கு வந்து மாரியப்பன் இருக்காங்க. ஸ்டில் இவங்க வந்து விளாண்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம நியூஸில் வந்து உங்களை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கண்டென்ட் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். மை செல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா TNPSC கிளாஸ். வாட் எவர் டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.